கைஸ் இப்போ நிறைய பேர் இந்த பிட்காயினோட 4 இயர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஈவன் ரீசெண்ட் ஈவெண்ட்டில் வந்து சிஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 4 இயர் பிட்காயின் சைக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் வந்து அப்படியே ஹிஸ்ட்ரியில் நடந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் வந்து ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்கலாம், ஸோ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், இந்த 4 இயர் பிட்காயின் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எதை வச்சு வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவாங்கன்னா பிட்காயின் ஹால்விங் ஈவெண்ட்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் ஹால்விங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். லாஸ்ட் இயர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஹால்விங் வந்து நடந்தது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயின் ஃபேஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஃபேஸு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிராஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, போஸ்ட் ஹால்விங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டு, பீக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனு. ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஆக்சுவலி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த 2021 புல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆச்சு. பட் 2024 நடந்த ஹால்விங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ எதனாலனா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் தான். ஸோ இந்த இடிஎஃப் வந்து வந்ததுனால டோட்டல் ரேலியே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் இந்த 4 இயர் பிட்காயின் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இந்த 4 இயர் பிட்காயின் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் நம்பி சொல்கிறாங்க. ஈவன் சிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் இந்த பிட்காயின் மெயினா கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா 4 இயர் பிட்காயின் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு, பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் சைக்கிள் வந்து பார்க்க போகிறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ சிஜி மட்டும் இல்லை, டாம்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா பிட்காயினோட 4 இயர் சைக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேரோபோலிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போக போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. தென் கேத்தி வுட் சேம் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இடிஎஃப் இஷ்யூரான பிட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயின் சைக்கிள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிடிசியில் ஒரு ஓவர்வெல்மிங்கான கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து வரப்போகுது. ஸோ அதனால் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா போகுன்ற மாதிரி இந்த பிட்வைஸோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிட்காயினில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ மார்க்கெட்டில் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரியில் நடந்த மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஹால்விங்க்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகும், ஆல் சீசன் வரும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பட் இப்போ இந்த இடிஎஃப் வந்தால டோட்டல் சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. முன்னாடி மாதிரியான சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிறதுல. அதனால தான் இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ்க்கான சீசனுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ லாஸ்ட் இயர் 2024 பிட்காயினுக்கு பயங்கரமான ஒரு இயராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் இந்த இயர் 2025 பிட்காயினுக்கு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு இயர் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் நேற்று சிசி வந்து என்ன ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாருன்னா கீப் பில்டிங் 2026 வில் பி ஆசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ வரக்கூடிய இந்த 2026 கண்டிப்பாக கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல இயராக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சாகணும். ஏன்னா இந்த இயர் 2025 எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்த்தாங்க. பட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே கிரிப்டோ மார்க்கெட்டில் முக்கியமாக பிட்காயினுக்கு இந்த 4 இயர் சைக்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நடக்காது. இப்போ டோட்டலாகவே இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அவங்களோட பிளேனால தான் இப்போ மார்க்கெட்டில் இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2025 குளோபலியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அசட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ், பட் கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்தே பார்ப்போம் 2026 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசன்ட் கிரிப்டோ அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது மேக் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.